ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மாதம்பட்டி ரங்கராஜனை சொன்ன மாங்காய் ஊறுகாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மாங்காய் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே நாக்கில் எச்சி ஊறும். அதுவும் அதை ஸ்லைஸ் பண்ணி உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்றப்போ அந்த சுவையே தனி தான். பெரியவங்க சொல்லுவாங்க, பச்சை மாங்காய் சாப்பிட்டா உடம்புக்கு சூடுன்னு. பொதுவாகவே மாங்கான்னு மட்டும் இல்லைங்க, அது எந்த மாதிரியான உணவுப் பொருட்களாக இருந்தாலும் அதை நம்ம எந்த மாதிரியான முறையில் உடம்புக்கு எடுத்துக்கிறோங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. உண்மையாலுமே பச்சை மாங்காயில் நிறையா ஆன்டி ஆக்சிடெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி கொட்டி கிடக்குதுங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அவங்களோட டயட்டில் பச்சை மாங்காயை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மாங்காயை ஒரு லோ ஃபேட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஒரு சேலடோட ஆட் பண்ணி சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு ஊறுகாவாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வரமிளகா, கருவேப்பிலை, மாங்காய், கடுகு, வரமிளகாத்தூள், உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணி வீட்டில் தாளிப்புக்குன்னு வச்சுருக்க பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 வரமிளகாயை இப்படி பிச்சு வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த தாளிப்பை மாங்காயில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்து மாங்காயில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த நல்லெண்ணெய் தாளிப்பு எல்லாத்தையும் மாங்காவோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை பார்க்குறதுக்கே எல்லாருக்கும் சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் மாங்காய் ஊறுகாய் பிடிக்குன்னா நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை, ரொம்பவே அருமையாக இருக்குது.